கோவில் திருவிழாவில் எல்லாரும் நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்ற கமரக்கட்டு செஞ்சுருக்கேன் நம்ம சேனலில். வாங்க கிச்சனுக்குள் போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா திருவிக்கணும். இதை நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் கொப்பரை தேங்காய் இருந்தால் கூட நீங்கள் அதை அப்படியே போட்டுக்கலாம். கொப்பரை தேங்காய் இல்லைன்னா இந்த தேங்காய் இருக்குல்ல, ஃப்ரெஷ் தேங்காய், அதை கூட நீங்கள் இப்படி நல்லா திருவிட்டு வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுத்துட்டேன். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதில் ஒரு கப்பு தேங்காய் எடுத்தால இதில் 1.5 கப்பு வெல்லம் போட்டுக்கணும். இன்னொரு அரை கப் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். இதை நல்லா கரைச்சிக்கணும், கரைச்சி வடிகட்டணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இது ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேனில் இந்த வெல்லத்தை நம்ம வடிகட்டிப்போம். இந்த மாதிரி வடிகட்டிப்போம். இப்போ நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ எடுத்து பார்ப்போங்க. இதை வந்து ஒரு கிணத்துல தண்ணியில் விட்டு பார்ப்போம். உருட்டை பதம் வரும். அதை நல்லா வந்திருக்குங்க. பதம் உருட்டை. இந்த பதம் வந்தோடனே நம்ம தேங்காவை போட்டுருவோம். வறுத்து வச்சோல இந்த தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. கெட்டி ஆகும். கொஞ்சம் சிம்மில் வச்சே கிண்டிக்கோங்க. இப்போ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதை எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த தட்டில் ஊற்றிட்டு ஆறினோடனே பிடிப்போம். இப்போ பிடிக்கூடாது, ஆறட்டு. பாருங்கள், இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. சூடு ஆறுறதுக்கு. அப்போ தான் ஆறும். உடனே அந்த பாத்திரத்துலேருந்து வேறு தட்டில் மாற்றிடணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு தீஞ்சு போயிடும். தண்ணி தொட்டுக்கோங்க நல்லா கையில். இவ்வளோ ஷேப்பாக வந்திருக்கு. இதே மாதிரி தண்ணி தொட்டு எல்லாத்தையும் ஷேப்பாக. தண்ணி இல்லாமல் பிடிக்காதீங்க, கை சுடும். கொஞ்சம் ஆறினோடனே பிடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் கட்டிடும். அப்படி கட்டிச்சிங்கன்னா லைட்டாக அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உருட்டி எடுத்துக்க போகிறேன். கமர்கட்டு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி கமர்கட்டு செய்கிறது. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க.